உங்க பேர் என்ன? மாரியப்பன். மாரியப்பன். நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? தேய்க்கிற வேலை. அதுக்கு முன்னாடி துவைக்கிற சலவை தொழிலாளி. 2 வேலை தான். துவைக்கிறது எப்படி துவைப்பீங்க? ஊர்ல எல்லாரும் மொத்தமா துவைப்போம். இப்போ தண்ணிலாம் போச்சு. எப்படி துவைப்பீங்க? ஒவ்வொரு மண்ணா இல்ல வெள்ளாவி வச்சிருக்கீங்களா? எப்படி தாரக்கோட்டையில் தான் வச்சுருந்தோம். எப்படி வைப்பீங்க சொல்லுங்க? 3 பானை பதிச்சு 3 பானை பதிச்சு தண்ணி ஊற்றி மேலே வளைஞ்சு உள்ள உள்ளது. அதுக்குள்ள என்ன போடுவீங்க? ஒவ்வொரு மண்ணு பானைக்குள்ள வாஷிங் சோடா. ஒவ்வொரு மண்ணு வாஷிங் சோடா போட்டு தண்ணி எவ்வளவு ஊற்றுவீங்க? அங்கே தண்ணி இதுலையா பானைக்குள்ள கமத்துக்குள்ளயா அரை வாழை வைப்போம். இதுக்கு துணியை உள்ள போட்டுருவீங்க. போட்டு எரிப்பீங்க, தீ எரிப்பீங்க. 3 பானை படிக்கிறது பெரிய பானை. சரி. அதுவும் தண்ணி. கமத்துறது வேற தண்ணி. சரி. வெள்ளாவி, அதுக்கு பேர் தான் வெள்ளாவி. 3 பானை விளையுது. அரை குடம் தண்ணி 3/4 குடம் தண்ணி. 1 குடம் ஒன்றா. துணி நல்லா பளிச்சுன்னு வந்துடும். எவ்வளவு நேரம் ஆகும்? அது 2-3 நேரம் ஆகும். ஆய்வு வர்றதுக்கு. மண் எதுல கொண்டு வருவீங்க? கழுதையில். எத்தனை கழுதை வச்சிருந்தீங்க? நான் 2 வச்சிருந்தேன். 2 கழுதை. செமந்து கொண்டு வரோம். பொதி செமந்து கொண்டு வரோம். ஸ்ரீராம்பூர். ஆமாவரைக்கு அந்த ஓடையில உப்போடையில இது புளியங்குளம். ஆமா, கடம்பகுளத்து பாதையில. அங்கிருந்து போனோம். அதே எங்க ஊர் நெடுங்குளம். அப்படியா? அந்த ஸ்ரீராம்பூர் கிளவிட்டு டீ கடை இருக்குல்ல, அந்த உடம்புல இருக்குல்ல, அங்க போய் படுத்துக்கிடுவோம். சரி. முதல்ல நைட்டே போய் இந்த வயலு பயந்துக்கிட்டு 10 மணிக்கு எத்தனை கழுதை போகும் இங்க இருந்து? அது 5-6 பேர் சேர்ந்து போவோம். காரியாவட்டில் நிறைய கழுதை இருந்துச்சு. காரியாவட்டிக்காரங்க இங்கிருந்து 4 வாரு. சரி. 10-30 ரூபாய் வந்துடும். 30 கழுதைய ஒவ்வொன்றுலையும் பொதி போர்வையில் கட்டிக்கிறீங்க. தூக்கி வச்சு நல்லா ஒழுக்கி கட்டிக்கிறீங்க. 3 இடப்புல வந்து இறக்கி கை குடிப்போம். சித்து 3 இடப்புல குறுக்கு பாதையில் வந்துடுவீங்க. ஆமாம், கும்மானூர் போயிட்டு வரணும். நான் இப்படி வந்துடுவோம். 10 மைல் அப்படியே போய் ஒவ்வொரு மண் எடுத்து வந்து இந்த ஊர்ல இவங்க சலவை தொழில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தை நினைவு கூறுறதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டேன். வெள்ளாவி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வெள்ளாவினால என்னன்னு தெரியாது. அந்த வெள்ளாவியே ஆவி அடிச்சாலும் சீர் அடிச்சவர்களுக்கு பிள்ளைகளுக்கு விட்டு போகும். நாட்டியம் கேளுங்க. இன்னைக்கு பாட்டுதான் இருக்கு. வெள்ளாவி வச்சு மணக்கம். உண்மையிலே துணி மணக்கம். துணிக்கு ஒரு குறி போடுவீங்களே? ஆமா, சேங்கட்டை. அது எதுல போடுவீங்க? அது வந்து அடையாளம் போடுவோம். ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு குறி வச்சிருப்பீங்க. வீட்டுக்கு ஒரு குறி. எப்படி அது மனசுல வச்சிருப்பீங்க? அது தெரியும். அண்ணன் குறி வாங்க தனித்தனியா. அப்போ உங்களுக்கு கூலி என்ன காசா? கூலி என்ன, வருஷத்துக்கு 1 ரூபா இருப்பாங்க. வருஷத்துக்கு 1 ரூபா. 40 வருஷம் ஆச்சு அந்த ஊருக்கு வந்து. நாட்டியம் கேளுங்க. மொத்தம் ரூபா இருப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு. சண்டைக்கு 4 ரூபா இருப்பாங்க. சாப்பாடு போட்டுவாங்க. நைட்டும் வந்து போட்டோம். இதுதான் அந்த காலத்துல சலவை தொழிலாளர்களுடைய வண்ணார் என்று சொல்லக்கூடிய புனிதமான மக்கள். மனிதனுடைய துணிமணிகளை கம்பஞ்சி எல்லாம் நிறந்து போட்டுவாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இன்னைக்கு சமூகத்துல எல்லாரும் முன்னேறி நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு தேய்க்கிற அளவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கான சோப்பு ரொம்ப வழங்க இன்பம் ஃபவுண்டேஷன் ரொம்ப சந்தோஷப்படுது. சோப்புங்கிற மாதிரி எல்லாம் பொடிக்கு மாறிட்டாங்க. எடுத்து எல்லாரும் பொடியப்படுத்தின உற வைக்கிறாங்க. கொஞ்சம் நீங்களாம் நல்லா இருந்தா ஒரு நாளைக்கு வெள்ளாவி வச்சு பார்க்கணும். வெள்ளாவி வைப்போமா? வெள்ளாவி வைக்க முடியாது. மண்ணு கொண்டு வர ஒன்னும் செய்ய முடியாது. ஒன்னும் செய்ய முடியாது. கழுதை திருச்செந்தூர்ல இருக்கு. திருச்செந்தூர் பக்கத்துல வண்டியில கொண்டு வருமா? எவ்வளவு அழுத்து முடியாது. ஆனா அந்த வெள்ளாவி வச்ச ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் குறி இருந்திருக்கு. எல்லாரும் வீட்டுல பயன்படுத்துறீங்களா? சூப்பர். அருமையான அனுபவத்தை சொல்லிருக்காரு. எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அம்மா இல்லைங்கம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு நீங்க நேரம் போயிருக்கீங்க. இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையால சலவை பெட்டி வாங்கிருக்கீங்க. முதல்ல வந்து சிவாஜி கணேசன் வீட்டுக்கு போனோம். ஐயா இருக்காக பார்க்கணும் போங்க. ஐயா 4 பேர் வந்துட்டாங்க, உங்களை பார்க்கணுமுங்காக அப்படின்னாங்க. வாட்ச்மேனு கதை திறந்துட்டாங்க. 4 சேர் எடுத்து போட்டாங்க. உட்கார்ந்தோம்.
சரி பார்த்துட்டு இல்லை போகிறோம் அப்படின்னா சரி அது அங்கேயே சொல்ல ராஜபாளத்தில் எம்ஜிஆர் இருக்க பம்பு வீட்டு இருக்காரு. சரி சரி எம்ஜிஆர் வீட்டுக்கு போனீங்க, சாப்பாடு எல்லாம் போட்டு தோட்டத்துக்கு போனீங்களா? ரமாபுரம் தோட்டத்துக்கு போனீங்க. ஊருக்கு பஸ் எடுக்கணும், காசு எடுத்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. எம்ஜிஆர் அப்பா என்ன கேட்டாரு, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு முத கேள்வி. நான் சாப்பிட்டோம், சாப்பிடல அப்படின்னா வாட்ச்மேனை விட்டு கடை கூட்டு போய் மீன் கறி என்ன பண்ணாங்க. 4 பேர் நல்லா சாப்பிட்டோம். ஐயா பிள்ளைக்கு 500 ரூபா செலவு கொடுத்தாங்க. சூப்பர். டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. உடனே ஆசிரியர் இதாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர். யாரு போனோடனே எல்லார் வீட்டுல சாப்பாடு நடந்துகிட்டே இருக்குமா. ராமாவரம் தோட்டத்துல கடைசி கண்ணு மூடுறதுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. சத்துணவு தந்த சரித்திர நாயகன். அம்மா கும்பிட்டது ஜானகியம்மா, விஎன் ஜானகியம்மா. விஎன் ஜானகியம்மா பாருங்க எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காருன்னு. கும்பிட்டது போயிட்டு வரோம்மா அவங்க கும்பிட்டேன். சரி சரியா. அருமை அருமை அருமையான பதிவு பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். மகிழ்ச்சி, வாழ்த்து. அவர் அந்த அம்மாவுக்கு அவருக்கும் நல்லா போட்டுருவாங்க. 2 பேரும் வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் மறக்க மாட்டீங்க. அவர் இன்னொரு நடிக்க போனவர் தானே. இவர் மாதிரி ஆசைப்பட்டு அந்த அம்மா வந்துருச்சு. சரி ரைட்டு. தெரியுமா? உங்களுக்கு இப்போ 3 சோப்பு கொடுத்துருக்கு இன்னைக்கு. சாப்பாடு கொடுத்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு இந்த சோப்பை பத்தி உங்களோட பதிவு வந்தோடனே தோணுச்சு. ரைட், நன்றி. சந்தோஷமா? சாப்பாடுலாம் எப்படி இருக்குங்க? ஐயாவுக்கு கொஞ்சம் காது கேட்காது, கொஞ்சம் சவுண்டா பேசுனாதே அவருக்கு கேட்கும். காது கேட்காது, காது கேட்காது, சத்தமா பேசினாதே அவருக்கு பேசும். காலும் கொஞ்சம் நடக்க முடியாது. ஒரு 3 கிலோமீட்டர் இந்த கொரோனா டயத்துல நடந்து வந்தாரு. நடந்து வர 3 கிலோமீட்டர் நடங்க. என்னாச்சு, ஏன் அப்படி வந்துச்சு? அது முழுத்தைக்கு தூங்காம விட்டு குறை ஓடி போச்சு. கால் அது அப்படியே கரணுச்சு. எல்லாம் சரியாகும்.